பூரிக்கு யூஸ்வலாக செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா போர் அடிச்சிருச்சா, அப்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியான அண்ட் குயிக்கான ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. அது உளுத்தம் பருப்பு, கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன். இந்த வதக்குனதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அகைன் நல்லா சாட்டே பண்ணிடுறேன். இந்த சாட்டே பண்ணதில் கட் பண்ண வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்து அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது கூட நான் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ரீன் பீஸ் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். இப்போ பாயில் ஆகுறதுல கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆல்ரெடி வேக வச்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டா கிரேவி ரெடி. செம்ம டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி